சுப்பிரமணியபுரம். கண்டிப்பா எப்பாடு பட்டாவது போயிடுறேன். மாமி, நிறைய தடங்கள் வரும், சமாளிச்சு போயிட்டீங்கன்னா நல்லது. இதை சும்மா விடக்கூடாது. இதை இப்படியே விட்டா யாரும் இந்த ஊர்ல நிம்மதியாவே இருக்க முடியாது. எல்லாமே அந்த பரமேஸ்வர பாண்டியன் மிச்சத்தான் சட்டமா இருக்கும். தப்பு கணக்க போடுறது, தப்பு தப்பா வேலை செய்யறது எல்லாம் உங்களுக்கு தானே கை வந்த கலை. என்ன போய் சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க சார், இந்த ஊருக்கு நீங்க எதுக்காக வந்திருக்கீங்களோ அந்த வேலையை மட்டும் ஒழுங்கா பாருங்க. நான் வந்த வேலையை தானே கோபால் பார்த்துட்டு இருக்கேன். எது சார் நீங்க வந்த வேலை? வழியில போனவனை குறுக்க நிக்க வச்சுக்கிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கறதா? நான் இன்னும் கேள்வியே கேட்க ஆரம்பிக்கலையே. என் டவுட்டை மட்டும்தான் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, உங்களோட குத்தல் பேச்சு நக்கல் பேச்செல்லாம் சென்னையோட வச்சுக்கிங்க. இது சுப்பிரமணியபுரம். இங்க உங்க வேலையெல்லாம் காட்ட நினைக்காதீங்க. உருப்படியா ஊரு போய் சேர்ற வழியை பாருங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஊரை விட்டுட்டு வெளியில போகும்போது உருப்படியா ஒரு காரியத்தை பண்ணிட்டு போகலான்னு இருக்கேன். அது உங்க மூலமா தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன சார் விட்டா ஓவரா பேசிட்டு போயிருங்க? உங்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, அதை தாண்டி வராதீங்க. தாண்டி வர வச்சிடாதீங்க. கார்த்திகா, நீ எப்போ வந்த? இப்பதான் வந்த அட்சயா. கார்த்திகா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நம்ம சுப்பிரமணியபுரத்துல ஒரு பொண்ணுக்கு ஆண் குழந்தை பிறந்தா ஒண்ணு அம்மா செத்து போறாங்க, இல்ல பிறக்கிற குழந்தை செத்து போகுது. கேட்டா சாமி குத்தம் ஆயிடுச்சு, அதோட சாபந்தான் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. நம்ம ஊருக்கு ஏற்பட்ட சாபம் மாதிரி உலகத்துல எந்த ஊர்லயாவது இந்த மாதிரி நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். உலகமே ஏங்குறது கடவுளோட அனுகிரகத்துல தானே. கெடுவாய் மனநே கதி கேள் கரவாத இடுவாய் வடிவேல் இறைதான் நிறைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவை வினையாவையுமே. சித்தரே, எங்க சுப்பிரமணியபுரத்துக்கு ஏற்பட்ட பாவத்தை அதோட சாபத்தை நீதான் இல்லாம பண்ணணும். சித்தரே, என் தம்பி சேகர் நல்லபடியா குணமாகணும். நடக்கிற கொலை கேஸ்ல இருந்து அவன் நிரபராதின்னு விடுதலையாகணும். உன்னோட இடத்துக்கு வந்து தொடர்ந்து 9 நாள் உனக்கு விளக்கு போட்டு உன்னை வணங்குனா காணாம போன ராகவ் சார் திரும்பி வந்துருவாருன்னு ஒரு சித்தர் சொன்னாரு. உன்னை நம்பிக்கையோட வேண்டுற.
நீதான் என்னோட வேண்டுதலை நிறைவேற்றணும். மந்திரமாவது நீர், மாயம் விலக்குவது நீர், பிணி போக்கும் நீர், கடும் துயர் போக்கும் நீர், காலை சுற்றிய துன்பம் காலை பனி போல் விலகும் நீர், கந்தன் திருவடி சித்தன் முருகச் சித்தன் பாதத் திருநீரே, முருகச் சித்தன் பாதத் திருநீர், முருகச் சித்தன் பாதத் திருநீர். கார்த்திகா, அந்த சித்தர் சொல்லிட்டு போனது உனக்கு ஏதாவது புரியுதா? நல்லாவே புரியுது. முருக சித்தர் சமாதியில இருக்கிற திருநீரை முருக பெருமானோட உடம்புல பூசி இருக்கிற திருநீரு. அதனால இந்த திருநீரை யார் எடுத்து பூசிக்கிட்டாலும் தீராத நோய் மட்டும் இல்ல, தீராத வினையும் விலகிடும்னு விடுகதை மாதிரி பாடிட்டு போறாரு. கார்த்திகா, இந்த திருநீரை சேகர் நெத்தில வச்சு விட்டா சீக்கிரத்துல குணமாகிறது மட்டும் இல்ல, பொய் கேஸ்ல இருந்து அவர் நிரபராதின்னு விடுதலை ஆயிடுவாரு. முருக சித்தர் சமாதிக்கு வந்து 9 நாள் தொடர்ந்து விளக்கு போட்டா காணாம போன ராகவ் சார் திரும்பி வந்துருவார்னு ஒரு சித்தர் சொன்னாரு. ராகவ் சாருக்காக தான் நான் இங்க வந்தேன். ஆனா சேகருக்கு பெரிய சோதனை வரும்னு சத்தியமா சத்தியமா நான் நினைச்சு பார்க்கல. சேகரும் சீக்கிரம் குணமாகணும், பொய் கேஸ்ல இருந்து நிரபராதின்னு விடுதலை ஆகணும். அதுதான் சித்தர்கிட்ட வேண்டிக்கிட்ட. கண்டிப்பா என் முருக சித்தர் என்னோட வேண்டுதலை நிறைவேற்றுவாருன்னு நான் நம்புறேன். கவலைப்படாத கார்த்திகா, முருகசித்தர் எல்லாத்தையும் சரி பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கையோட எது செஞ்சாலும் கண்டிப்பா அதுக்கு பலன் கிடைக்கும். ஆமா கார்த்திகா. ஏய், வச்சுட்டு வாங்கடா, அவன் வந்துட போறான்.
வரேன், கவனமா இருக்க. யாரோ ஒருத்தர் நம்ம வண்டியை பஞ்சர் ஆக்கத்தான் இதை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க. என்ன சார், ஏன் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? இங்க ஒன்றும் இல்லை, உங்களை தூரமாக வரும்போதே பார்த்துட்டேன், அதான் நிற்கிறேன். அப்புறம் எங்கே போயிட்டு வரீங்க? முருகசித்த சமாதிக்கு போயிட்டு வரோம். ஓ, எங்க ஹாஸ்பிட்டல் போறீங்களா? ஆமா சார். சரி, வண்டியில் இருங்க, நான் கொண்டு போய் விடுறேன். உட்காருங்க. அப்படியே போட்டுக்கலாம், ஏன் தடுத்தீங்க? டேய், அந்த போலீஸ்காரனை நாம கொல்றது வேற யாரும் பாத்திரக்கூடாது. அந்த கார்த்திகாவும் குருக்குள் பொண்ணும் குறுக்க வந்துட்டாங்க. ஏற்கனவே அவங்களுக்கும் நமக்கும் பிரச்சனை இருக்கு. இப்ப ஏதாவது பண்ணோம் மாட்டிப்போம். இன்னொரு நாளைக்கு அவன் தனியா மாட்டாமையா போயிடுவான். அன்னைக்கு அவன் போனோம் தான்டா. வாங்க போலாம்.
கார்த்திகா, சார், 2 பேரும் எங்க போயிட்டு வரேன்னு சொன்னீங்க? முருக சித்தர் சமாதிக்கு சார். அங்க போய் விளக்கு ஏத்திட்டு சாமி கும்பிட்டுட்டு வரோம். பக்கத்துல தான் இருக்கான். ஆமா சார், முருகசித்தர் சமாதிக்கு போகும்போது உங்களை பார்த்திருந்தா உங்களையும் நாங்க கூட கூட்டிட்டு போயிருப்போம். பரவாயில்ல விடுங்க, இன்னைக்கு இல்லைன்னா என்ன, இன்னொரு நாளைக்கு போயிட்டா போகுது. கண்டிப்பா சார், நீங்க ஊருக்கு போறதுக்குள்ள கண்டிப்பா முருகசித்தர் சமாதிக்கு நீங்க போவீங்க. அது என்ன கார்த்திகா, இவ்வளவு அக்யூரேட்டா சொல்றீங்க? அது அப்படிதான் சார். இந்த ஊருக்கு வந்த யாரும் முருகசித்தர் சமாதிக்கு போகாம அவங்க ஊருக்கு போக முடியாது. அப்படியா? நிஜந்தன் கூட அப்படிதான் சார். எதை சொன்னாலும் உங்களை மாதிரியே அது எப்படி அப்படின்னு ஆச்சரியமாவே கேட்பாரு. சார், பாவம் அவரு வெளியூர்ல இருந்து வந்து எங்க ஊர்ல இறந்துட்டாரு. எனக்கு என்னமோ அவரோட சாவுல ஏதோ மர்மம் இருக்கிறதா தோணுது. அவர் சாகிறதுக்கு முன்னாடி எதையோ தெரிஞ்சுக்கிட்டு வர மாதிரி என்கிட்ட பேசினாரு. நீங்க வருத்தப்படாதீங்க. தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை அடைஞ்சே தீருவாங்க. ஏன்னா எவ்வளவு கிளவரா பிளான் பண்ணி செய்யறவனா இருந்தாலும் ஏதாவது ஒரு குழுவை கண்டிப்பா விட்டுட்டு தான் போவோம். இதுதான் தியரி. சார் சார், கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்களேன். இங்க பாருங்க சார், இந்த தெருவுல தான் சார் குருட்டு தாத்தா வீடு. நிச்சந்தனை கொலை முயற்சி செஞ்சப்ப அந்த வீட்டை எரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல தான் நிஜந்தன் தங்கி இருந்தாரு. நிஜந்தன் சாவுல மர்மம் இருக்கிறதா ருத்ரா சாரும் சொல்றாரு. அக்ஷயாவும் ருத்ரா சாரை போலவே நிஜந்தனோட சாவை சந்தேகப்படுறா.
ஆ, ஆ.